வணக்கம். அமெரிக்க செனட்டர் ஒருத்தர் சமீபத்துல ஒரு முக்கியமான உரை நிகழ்த்திருக்காரு. அதுல நாட்டோட எதிர்காலத்துக்கு 3 பெரிய ஆபத்துகள் இருக்குன்னு ரொம்ப அழுத்தமா எச்சரிச்சிருக்காரு. அந்த உரையில அவர் என்னென்ன விஷயங்கள் சொன்னாருங்கிறது தான் நாம இப்போ ஒன்னொன்னா பார்க்க போறோம். அவர் பேச்ச தொடங்குனதே இந்த ஒரு வரியில இருந்துதான் பாருங்க. நாம இதுக்கு முன்னாடி பாத்துராத ரொம்ப அபாயகரமான காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம்னு சொல்றாரு. இதுவே இந்த முழு பேச்சோட தீவிரத்தன்மையும் நமக்கு உணர்த்திருது இல்லையா? சரி, இந்த உரையில என்னென்ன விஷயங்களை நம்ம பார்க்க போறோம்னா, முதல்ல அதிகாரத்துவம், அப்புறம் சிலராட்சியோட அச்சுறுத்தல்கள் பத்தி பேசுறோம். அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு தீர்வா கோடீஸ்வரர்கள் மேல வர வரிய பத்தி பாக்குறோம். கடைசியா செயற்கை நுண்ணறிவு, அதாவது ஏஐயால வரப்போற சவால்கள் என்னென்னு பார்க்கலாம். வாங்க உள்ள போலாம். அவர் சொன்ன முதல் பெரிய பிரச்சனைக்கு வரும். அது என்னன்னா, வளர்ந்து வர அதிகாரத்துவம் அரசியலுக்கு எவ்ளோ பெரிய அச்சுறுத்தலா இருக்குங்கிறது தான். இதோட மைய கருத்தே இதுதான். அதாவது அரசியலமைப்பு, சட்டம், ஜனநாயகம் இதையெல்லாம் ஓரங்கட்டிட்டு தனக்கு இன்னும் அதிகாரம் வேணும்னு ஒரு ஜனாதிபதி நினைச்சா என்ன ஆகும்? அது நாட்டோட அடிப்படைக்கே ஒரு பெரிய சவால் இல்லையா? அதைத்தான் இங்க முதல் பிரச்சனையா சொல்றாரு. சரி, இந்த அச்சுறுத்தலை எப்படி எதிர்கொள்றது? அதுக்கும் சில யோசனைகளை முன்வைக்கிறாரு. உதாரணத்துக்கு, ஐசிக்கு ஒதுக்குன $75 பில்லியன் நிதிய ரத்து பண்ணணும்னு போராடுறது, அப்புறம் தேர்தல்கள் நேர்மையா நடக்கிறத உறுதி செய்ய வேலை பாக்குறதுன்னு சில கான்கிரீடான நடவடிக்கைகள் சொல்றாரு. ஓகே, அடுத்த கட்டத்துக்கு போலாம். பொதுவா அரசியல் அச்சுறுத்தல்களுக்கு பின்னால பொருளாதார சக்திகளோட பங்கு ரொம்ப பெருசா இருக்கும். அந்த வகையில அவரு சொல்ற 2வது பெரிய பிரச்சனை, அதாவது செல்வம் மற்றும் அதிகாரம் சில பேர்கிட்ட மட்டுமே குவியறத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். முதல்ல இந்த சிலராட்சி, அதாவது ஆலிகார்கினா என்னன்னு தெளிவா புரிஞ்சுக்கணும். சிம்பிளா சொல்லணும்னா, அதிகாரம் ஒரு சின்ன குரூப் கிட்ட மட்டும் இருக்கிறது. இவரோட உரையில முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு சொத்தும் அதிகாரமும் ஒரு சிலரோட கைக்குள்ள போயிருச்சுன்னு சொல்றாரு. இந்த ஒரு நம்பரை பாருங்க, 1. இதுக்குள்ள ஒரு அதிர்ச்சியான உண்மை ஒளிஞ்சிருக்கு. அதாவது நாட்டோட டாப் 1% பணக்காரங்க இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட இருக்கிற சொத்து கீழே இருக்கிற 93% மக்களோட மொத்த சொத்தையும் சேர்த்தா கூட அதை விட அதிகமா. இந்த சார்ட்ட அது ரொம்ப தெளிவா காட்டுது பாருங்க, இந்த செல்வ ஏற்றத்தாழ்வு எவ்ளோ பெருசா இருக்குன்னு. சிலராட்சியோட மைய பிரச்சனையே இந்த மாதிரி ஒரு சமநிலையற்ற நிலைமைதான். இதுதான் பிரச்சனையோட ஆணிவேர்னு அவர் சொல்றாரு. சரி, இந்த பணக்காரங்க எப்படி தங்களோட பணத்தை அரசியல் அதிகாரமா மாத்துறாங்க? உரையின்படி பெரிய மீடியா கம்பெனிகளை வாங்குறது மூலமாவும், தேர்தலுக்கு கணக்கு வழக்கில்லாம நிதி கொடுக்கறது மூலமாவும் இத ரொம்ப சுலபமா சாதிச்சுடுறாங்க. இப்போ இந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வு பிரச்சனைக்கு அவர் முன்வைக்கிற தீர்வுக்கு வருவோம். அது என்னன்னா, கோடீஸ்வரர்களோட செல்வத்தை குறிவைக்கிற ஒரு புது வரி. இந்த வரி மூலமா அடுத்த 10 வருஷத்துல எவ்வளோ வருமானம் கிடைக்கும்னு ஒரு கணிப்பு இருக்கு. எவ்வளோ தெரியுமா? சுமார் $4 டிரில்லியன். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய தொகை இதுன்னு. சரி, இந்த $4 டிரில்லியன் வச்சு என்னெல்லாம் பண்ணலான்னு ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. ஒரு குறிப்பிட்ட வருமானத்துக்கு கீழே இருக்கிற குடும்பங்களுக்கு நேரடியா பணம் கொடுக்கறது, கோடிக்கணக்கான புது வீடுகள் கட்டுறது, வயசானவங்களுக்கு ஹெல்த் கேரை விரிவுபடுத்துறது, டீச்சர்ஸ் சம்பளத்தை ஏத்துறதுன்னு இப்படி நிறைய உறுதியான திட்டங்கள் இருக்கு. அப்போ இந்த வரி பெரிய பணக்காரங்களை ரொம்ப பாதிக்குமோன்னு ஒரு கேள்வி வரலாம் இல்லையா? அதுக்கு அவர் கொஞ்சம் நக்கலா இப்படி சொல்றாரு. மஸ்கும் பெசோஸும் இந்த வரி கட்டினதுக்கு அப்புறமும் அவங்க குடும்பத்தை பாத்துக்க இன்னும் சில $100 பில்லியன் மிச்சம் இருக்கும்னு சொல்றாரு. அரசியல், பொருளாதாரம்னு அதிகார குவிப்ப பத்தி பாத்துட்டோம். இப்போ இந்த 2 சக்திகளையும் பல மடங்கு பெருக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி சவாலுக்கு வருவோம். அதுதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏஐ. ஏஐய பத்தி பேசும்போது முதல்ல வர்ற கேள்வி இதுதான், நம்ம பொருளாதாரத்துக்கு இதனால என்ன ஆபத்து? இதுதான் உடனடியா நம்ம முன்னாடி இருக்கிற கவலை. பொருளாதார ரீதியா என்ன பாதிப்பு வரலாம்? கோடிக்கணக்கான பேர் வேலை இழக்க வாய்ப்பு இருக்கு. இது வேற உடல் உழைப்பு வேலைகள் மட்டும் இல்ல, ஆபீஸ்ல பாக்குற ஒயிட் காலர் வேலைகளுக்கும் ஆபத்து இருக்குன்னு அவர் எச்சரிக்கிறாரு. வாங்க இந்த விவாதத்தை இன்னும் கொஞ்சம் பெருசாக்குவோம். ஏஐ டெக்னாலஜியால நம்ம சமூகத்துக்கும் ஜனநாயகத்துக்கும் என்ன மாதிரியான ஆபத்துகள் வரலாம்? இந்த உரையில சொல்றபடி பெரிய சக்தி வாய்ந்த ஆளுங்க ஏஐய பயன்படுத்தி நம்மளோட பர்சனல் தகவல்களை எல்லாம் எடுத்து அதை வச்சு ஜனநாயகத்தோட அடித்தளத்தையே ஆட்டி பார்க்க முடியும். இப்போ வர்றதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆழமான ஒரு கவலை. இது பொருளாதாரம், அரசியல் எல்லாம் தாண்டி கண்ட்ரோல் பற்றிய ஒரு அடிப்படைய கேள்விக்கு நம்மள கூட்டிட்டு போகுது.
இந்த உரையோட உச்சக்கட்ட எச்சரிக்கை இதுதான் சொல்லலாம். ஒரு காலத்துல சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்துல மட்டும் பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம், அதாவது மனுஷனோட கட்டுப்பாட்டை விட்டு ஏஐ வெளியே போய் அதுவே தனிச்சு இயங்க ஆரம்பிச்சுட்டா என்ன ஆகுங்கிற பயம் இப்போ நிஜமாகறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நிபுணர்களே சொல்றாங்க. ஏஐயோட இந்த கட்டுப்பாடில்லாத வேகத்துக்கு ஒரு கடிவாளம் போடணும்னு சொல்றாரு. அதுக்கு ஒரு நடவடிக்கையும் முன்வைக்கிறாரு. புது டேட்டா சென்டர்கள் கட்டுறதுக்கு கொஞ்ச காலத்துக்கு தற்காலிகமா தடை விதிக்கணும்னு. ஏஐ பத்தி பேசினதோட மைய கருத்தை இந்த ஒரே வரியில சுருக்கமா சொல்லிடலாம். இந்த டெக்னாலஜி எல்லாம் உழைக்கிற மக்களுக்கு பயன்படணும், வெறும் பணக்காரங்களுக்கு மட்டும் பயன்படக்கூடாது. சரி, இந்த விளக்கத்தோட இறுதியில ஒரு முக்கியமான சிந்திக்க வைக்கிற கேள்வியோட முடிக்கலாம். சொத்தும் தொழில்நுட்பமும் இப்படி சில பேர்கிட்டயே குவியும் போது நம்ம எதிர்காலத்தை வழி நடத்த போறது யாரு? இந்த கேள்விக்கான பதில நம்ம தான் தேடணும்.